வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய ரெஸ்பான்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ் ஹண்ட்ரட் தான் ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வண்டி யாரோட வண்டின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி வண்டி தான். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலரா நம்மகிட்ட சர்வீஸ் சொல்ற அண்ணன் தான். ஸோ எஃப்சிக்காக இப்போ ரெடி பண்ணியிருக்கு, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு அவர் கேட்ட மாதிரி. ஸோ அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு டாட்டா ஸ்பீடா பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா என்எஸ் டிஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா என்எஸ் டிஸ்க், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கேலிபர் தான் நம்ம என்எஸோட கேலிபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஜின் கலர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே கலர்ல நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மக்காடு, ஸோ மக்காடு வந்து ஒரிஜினல் மக்காடு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். இதுலயுமே பாஸ் இருக்கும். ஸோ இந்த எல்இடி ஹெட்லைட் எப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சூப்பர் ஹெட்லைட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் எல்லாமே ஒரிஜினல் இண்டிகேட்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பம்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டேங்க் பாத்தீங்கன்னா புது டேங்க் தான், ஒரிஜினல் டேங்க். ஸோ ஒரிஜினல் டேங்க் எப்பவுமே பிளாக் கலர் வரும், அதை எடுத்துட்டு நம்ம வந்து மெரூன் கலர்ல நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுல மோனோகிராம் பாத்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான்ற மோனோகிராம் கேட்டிருந்தாங்க, அதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மீட்டர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மீட்டர் செட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. லாக் செட்டுமே பாத்தீங்கன்னா பிரீமியமான லாக் செட்டு தான், ஒரிஜினல் தான். ஸோ அப்படியே இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஆண்டில் பார், புது ஆண்டில் பார் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆண்டில் பார் வெயிட்னு சொல்லுவாங்க, அதுவுமே இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டோனா குயிக் ராடல் கேட்டிருந்தாங்க, குயிக் ராடலும் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எம்சி மேல வர்ற எம்சி கிட்டும் வந்து புதுசு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 மிரர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 மிரரும் பாத்தீங்கன்னா புல்லட்டோட மிரர் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கிட்டு பாத்தீங்கன்னா கிளச்சோட சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளச் சுவிட்சில பாஸ் வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா பாஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு வந்து இங்க வந்து பார்க்கிங்க்கு கொடுத்துருக்கோம் நம்ம சுவிட்சு. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா சீல்டுல பாத்தீங்கன்னா இந்த சீல்டுமே புது சீல்டு வாங்கி தான் நம்ம மெரூன் கலர் பெயிண்ட் பண்ணிருக்கோம், மோனோகிராம் கொடுத்துருக்கோம். 100ல எப்பவுமே இந்த ட்ரூல்ஸ் பாஸ் வராது. ஸோ ட்ரூல்ஸ் பாஸுமே நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். 100ல வந்து கிக்கர் வந்து இந்த மாதிரி டைப்ல வரும். ஸோ நம்ம இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைட் ஃபீடோட கிக்கர் கொடுத்துருக்கோம், ஒரு பிரீமியமா இருக்கணும்காக. எப்பவுமே 100ல வந்து இந்த பிரேக் பெடல் வந்து உள்ள இருக்கும், இந்த வண்டிக்கு கொஞ்சம் வெளியே கொடுத்துருக்கோம். ஏன்னா பிரேக் அடிக்கும் போது நல்லா ஒரு சாஃப்ட்னஸா இருக்கணும்காக கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில எப்பவும் சொன்ன மாதிரி கிரே கலர் பெயிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வண்டியில கிளட்சி ஒர்க் பண்ணியிருக்கோம். போர் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பிளாஸ் பண்ணி ரீபோர் பண்ணியிருக்கோம். ஸோ கார்பரேட்டர், அந்த வண்டியோட கார்பரேட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி ஜெட்டிங் மட்டும் மாத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரீடு வால்வு 100ஓட ரீடு வால்வு ஒரிஜினல் வாங்கி தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மேனிஃப்ளோட் லப்பரு. ஸோ இந்த வண்டி சைலன்சரை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது புதுசு கிடையாது, இந்த வண்டியோட சைலன்சர் தான். கொஞ்சம் டிங்கர் ஒர்க் மட்டும் இருந்துச்சு, முடிச்சிட்டோம். ஸோ இந்த வண்டியில 100ல பாத்தீங்கன்னா சாக் அப்சர் கொஞ்சம் ஹெயிட்டா வரும். இது 130 சாக் அப்சர் கொடுத்துருக்கோம். அப்படியே இதை லாங்ல இருந்து பாருங்களா, லாங் ரிவ்யூல இருந்து பாருங்க. ஏன்னா 100ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கும், இந்த வண்டி கொஞ்சம் கரெக்டா இருக்கும்.
நான் 2 பேரும் உட்கார்ந்தாங்கன்னா இங்க உரசலாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு அழகா இருக்கிற மாதிரி தான் லிஃப்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா இருக்கும், நம்ம இந்தியன் பிளாக்கோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். ஸோ அப்படியே இந்த வண்டியோட பேக் அப்பு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியல. ஸோ புது அப்பு வாங்கி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து செயின் கார்டு இந்த வண்டியோட ஒரிஜினல் செயின் கார்டு நமக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டாவோட ஒரு நிமிஷம், இது ஹீரோ ஹோண்டாவோட சாரி கார்டை நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பினியன் ஹோல்டர் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பினியன் ஹோல்டர் தான். இந்த டேஞ்சர் அசம்பிளியை பத்தி சொல்லி ஆனோம். ஏன்னா பிரேக் பிடிக்கும் போதே இந்த கஸ்டமர் கிளிக் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கிளிக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஆகும். ஸோ கட் சீட் பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம Yamaha 100க்குலாம் யூஸ் பண்ற சீட் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பெட்ரோல் டேப் புதுசுக்கும். ஸோ போன வீடியோல RT350 வீடியோல நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க, வண்டியோட கோர் வந்து என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வண்டியோட கோரை பத்தி நான் பெரிய வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு பாத்தீங்கன்னா போன வீடியோல வந்து ஸ்லீவ் போர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு நாங்க ஒரிஜினல் போர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸ்லீவ் போர் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்குமே நான் பெரிய வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்ட் கேட்கலாம் வாங்க. இந்த வண்டி அவுட்புட் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒரிஜினாலிட்டியா இருக்கா இல்ல ஒரிஜினாலிட்டியா இல்லையா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. புதுசா யாராவது பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட எல்லாமே டீட்டெயிலா நம்ம சொல்லியாச்சு, என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோங்கிறத. இந்த வண்டி எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கஸ்டமர் நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ அண்ணனை கூப்பிடுவோம். அண்ணா வாங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, வண்டி எப்படி இருக்கு, எப்படி கேக்குறேன்னு எனக்கு தெரியலண்ணா. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. லாஸ்ட் 1 இயரா வந்து இங்க தான் சர்வீஸ் விட்டுருப்பேன். ஆல்ரெடி வந்து நம்ம விட்டுருப்போம், சர்வீஸ் வீடியோலாம் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு ரீஸ்டோர் ஃபுல்லா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு கேட்டேன். இல்லை எனக்கு பெஸ்ட்டாக பண்ணிடலாம் ரொம்ப. நானும் ஒரு சில சஜஷன் சொன்னேன். இல்லை நான் என்னோட டேஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அவர்கிட்ட கொடுத்தேன். ஓகே ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஓட்டியும் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா இன்னொரு கேள்விண்ணா, இந்த கலர் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணதாண்ணா? இல்லை இதுவும் அவர் இது நான் சொன்னது ஒரு கலரு. ஆனால் ஆக்சுவலாக அவர் இதை விட நீ சொல்கிற கலரை விட நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் எனக்கு எதுவும் ஐடியா கொடுக்காதீங்க, என்னோட இதுல விடுங்கன்ற மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அண்ணன் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ காட்டி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு, அது ஒரு யூனிக்னஸே இல்லை. ஸோ அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டேன். அப்படின்னா இப்போ தான் ப்ரோ, ஏன்னா 1 இயரா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்மகிட்ட சர்வீஸ் விடுறவங்க. ஸோ நம்ம சொன்னோன்னே ஏத்துக்கிட்டாங்க. என்னண்ணா ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஓகேண்ணா தேங்க்யூண்ணா. ஸோ உங்க வண்டி ஏதாவது ரீஸ்டோர் பண்ணா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரலாம். ஸோ அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல்.